ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈன்றெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி, எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடம் அப்படிங்கிற ஒரு அம்மாவை தான் நீங்கள் பார்த்துருங்க. தலைமை பீட சக்தியாகவே இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா 51 சக்தி பீடங்களில் இதுதான் தலைமை பீடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு இந்த தலைமை பீடம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்காளம்மா தான் முதலில் ஆதி சக்தியாக உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அவங்க தான் தோன்றினாங்களாம். பெண்ணாக ஃபஸ்ட்டு முதலில் தோன்றியவர்கள் ஆதிசக்தி. ரெண்டாவது தான் அவனுடைய தக்கன், அவனுடைய தக்கன் சிவனுக்கு மாமனார். தக்கனுடைய தவத்தால் சிவனை விட சக்தி நமக்கு அம்மா பிறந்தாங்கன்னா நமக்கு பவர் அதிகமாக வேண்டி தான் என்ன பண்ணுறான், தன்னுடைய பெண்ணாக அவனுக்கு பார்த்தீங்கன்னா 60 பெண்கள், 60ல் ஒரு பெண் தாட்சாயன் என்ற பெண்ணும் அவருடைய பெண்ணில் ஒருத்தர் பிறப்பாங்க. சிவனை மனம் முடிப்பாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும். சிவனுக்கு அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்படி அதை மீறி அம்மா ஏன்னா நான் முன்பிறவியில் இந்த மாதிரி இருந்தேன், அதனால் இந்த பிறவி சிவனுக்கு தான் நான் மனைவியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்போ தான் தக்கனுக்கு அவருக்கு வாக்குவாதம் நடக்கும். தக்கனை அவருடைய யாக சாலையில் அழித்து நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிறவியில் தான் நடந்தது. 3வது பிறவி தான் அந்த யாகசாலையில் விழுந்தவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய உடம்பானது எரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீயில் யாககுண்டத்தில் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த உடலை எடுத்துகிட்டு போய் தான் கரைச்சி அவர் கங்கையில் கரைச்சி தான் என்ன பண்ணுறாருன்னா 3வது பிறவி அங்காளம்மனா மீனவ பெண்ணாக பிறந்து சிவனை 3வது தடவை மணமடிப்பாங்க. அந்த பிறவி தான் அங்காளம்மன்றது 3வது பிறவின்னு சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே அங்காளம்மன் தான் அந்த ஆதிசக்தியின் சுயரூபமாக இருக்கிறதால முதல் பீடம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மற்றது எல்லாமே சதை பிண்டங்கள் தான். அவங்க எங்கெங்கே இறைச்சாங்களோ அதுதான் சதை பிண்டங்களாச்சு. சக்தி, ஏன்னா அந்த சக்தியோட இயக்கம் இருக்கணும். மகாவிஷ்ணு என்ன நினைப்பாருன்னா, அந்த உலகம் ஃபுல்லாகவே சக்தியோட இயக்கத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கணும்னு தான் என்ன பண்ணுவாங்க, சதைப்பிண்டங்கள் அந்தந்த இடத்துலையும் உருவாயிருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சதைப்பிண்டங்களாக இருந்தவங்க தான். அதனால தான் சக்தியின் பிறப்பிடமாக இருந்துட்டுருக்கு. நீங்கள் எந்த இடத்துல வேணுனாலும் அது அம்மாவுடைய சுயரூபம் தான். ஆனால் அந்த இடத்துல பேர் தான் வேறையாக இருக்கும். சமயபுரத்து மாரியம்மாவாக இருக்கும், திருவேற்காடு கரிமாரியம்மாவாக இருக்கும், இந்த பக்கம் வந்தால் பச்சையம்மன் வாழைப்பந்தல் பச்சையம்மனாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பல ரூபங்களாக இருந்துட்டுருக்காங்க. அந்தந்த இடத்துல இழுப்புத்தன்மை இழுத்துட்ருக்காங்க. இதில் என்ன பதிவுகள்னு பார்த்தீங்கன்னா, அங்காளம்மன் இப்போ நிறைய பேர் விரும்பி வந்துட்டுருக்காங்க. குலதெய்வம் தெரியாதவங்களாம் இந்த அம்மாவை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சாபத்து, அதாவது பித்ரு சாபம், குலதெய்வ சாபம், மூதாதையர் சாபம், திருமணத்தில் தர குழப்பங்கள், அம்மானி சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அத்தனை பேருமே இந்த இடத்துல விடுதலை தர இடத்துல இருக்கிறதால என்னென்னா, இந்த அம்மாவே தன்னுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதாவது ஒரு விஷயமே நடக்க மாட்டேன்னுது, ஒரு விடையே தெரியல, வாழ்க்கையில் நாங்கள் என்ன தான் அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு தெரியல. ஏன்னா பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அந்த மாதிரி இருந்துட்டுருக்குன்னு தான் இப்போ அம்மாவோட எல்லையில் விழுறாங்க. அம்மாவும் ஆதி காலத்தில் சொன்ன வாக்குறுதி இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. என்னை சுற்றி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எத்தனையுமே நான் சாபத்தை நிவர்த்தி செய்வேன், அவங்களுடைய கர்மா வகையானது சரி பண்ணுவேன். அதனால் மாதம் அமாவாசை தூரம் வாங்க, அமாவாசை ஊஞ்சல் வழிபாடில் கலந்துக்கிட்டால் நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நான் விடுதலை பண்ணுற இடத்துல இருந்துட்டுருக்கேன். அதனால தான் அமாவாசை தோறும் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருங்க, பெரியாய் அம்மன் தான். இந்த அம்மாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ விசேஷம், திருவிழா எல்லாமே. அங்காளம்மனும் பெரியாய் அம்மனும் ஒன்று தான். ஏன்னா அந்த பெரியாய் அம்மன் என்னென்னா, அந்த பிரம்மகபாலத்தை மெரிச்சவொன்னு என்ன பண்ணுறாங்க, அண்டத்துக்கு ஆகாயத்தை நிற்கிறாங்க. நிற்கும் போது என்னென்னா அவங்களோட சுயரூபம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய ரூபமாக இருக்கும். அதை பார்க்குறது எல்லாருக்கும், யாராலையும் பார்க்கக்கூடிய பயந்துருவாங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மாவை அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, நீங்கள் படுத்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மல்லாந்து பார்வையாக படுக்க வச்சிட்றாங்க. படுக்க வச்சு தணிக்கிறாங்க. அது யாக பூஜை செஞ்சு அவங்களுக்கு நிறைய திருப்திப்படுத்தி மயனக்குள்ள ஒரு இடம் இது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 16/2/2026 திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு மயானக்குள்ளே விடுவோம். எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருந்துகிட்ருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் மயானக்குள்ளே விடுறது. அதனால் பார்த்திங்கன்னா அதாவது மாதம் நான் அமாவாசை இதுவரை வந்துட்டுருக்கேன்னா அந்த மயானக்குள்ள திருவிழாவில் கலந்துக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமாக நடக்கும். ஏன்னா பிரம்மனுடைய சாபமே நிவர்த்தி ஆகுது, சிவனுடைய சாபம் நிவர்த்தி ஆகுது. பிரம்மனுக்கானது அந்த தலையை மிதித்து அது சிவனுடைய சாபத்திலேருந்து அவங்க காப்பாற்றுறாங்க.
அதனால் மக்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள்லாம், பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து போகும்போது நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்கும். நீங்கள் வர்றவங்க அத்தனை பேர் வந்து மயான கொள்ளைக்கு சூறைக்கு தேவையான அத்தனை படைகளும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வரீங்க, நீங்கள் 100 பேர் வரீங்கன்னா வந்து 10 பேர் தான் கொடுத்துட்டு போகிறாங்க. சாமியார்கள், அருள்வாக்கு கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஆளெலாம் வந்து உள்ளே கொடுத்துட்டு போகிறாங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் பக்தர்களாக இருக்கிறவங்க அவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு 50 ரூபாய்க்கு காய்கறிகள், 100 ரூபாய்க்கு காய்கறி பதார்த்தங்கள்லாம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பார்த்து நீங்களும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். உங்கள் கையால் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து சமையல் சமைச்சு தான் அந்த பிரம்மனுடைய கபாலத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடையும் அதனுடைய இயக்கத்துக்கு நம்ம ஒரு தொண்டாக இருக்கணும். அதுக்கு எதனா வாங்கி பங்கீடு வந்து நம்ம கொடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வரும்போது மயான கொள்ளைக்கு தேவையான சூறையானது இந்த வருஷம் வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அமாவாசை வந்து 17ஆம் தேதி தான் தொடங்குது. நமக்கு ஏன் 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஏங்க நீங்கள் வைக்கிறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இது காரணம் என்னென்னா நாங்கள் வந்து முன்கூட்டியே ஒவ்வொரு நாள் திருவிழாவும் வந்து ஏன்னா 13 நாள் திருவிழா நடக்க போகுது. அதனால் இந்த முன்கூட்டியே நம்ம செய்கிறோம். ஏன்னா சிவன் வந்து தங்கி தானே வந்து அவருடைய சாபகட்டல் நிவர்த்தி ஆகுது. சிவன் ராத்திரின்னு சொல்லியா, அதான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி தான் சிவனுடைய அந்த பிரம்ம கபாலமானது விடுதலையாகிறது. அவருடைய சுய ரூபமானது லிங்க வடிவமாக மாறுகிறார். லிங்க வடிவமாக மாறி திருவண்ணாமலை காட்சி கொடுக்குறார். அந்த வடிவம் மாறுறதால தான் பார்த்தீங்கன்னா முன்கூட்டி அமாவாசைக்கு முன்கூட்டியே இதெல்லாம் நடக்கும். மகா சிவராத்திரிலாம் வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த கொல்லை விடுறது அம்மா வந்து ஆக்ரோஷமாக வந்து என்ன பண்ணுவாங்க, பிரம்ம கபாலத்துக்கு கொடுத்துட்டு 3வது உண்டை தான் இறைப்பாங்க. அதான் மயனை கொல்லை விடுறது. ஒரு சின்ன துரும்பு கூட, ஒரு சின்ன இது கூட இருக்காது அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொல்லை விடுறதுக்கு அவ்வளோ வச்சுருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுண்டலோ எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் மண்ணோடு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மண்ணோடு எடுத்துகிட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிலத்தில் போடுறது, விவசாயத்துக்கு மேற்கொண்டு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதை சுற்றி போடுறது, இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த மயான கொள்ள வருது பார்த்தீங்கன்னா அது சுடுகாட்டு சாம்பலும் அதில் சேர்ந்து தான் இருக்கும். அந்த பிடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சா அவ்வளோ விஷயம் நடக்கும். நம்மளுக்கு அதான் நிறைய பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அது வந்து தடையாகவே இருக்கும். அந்த மாதிரி தடையாக இருக்கும்போது அதை சுற்றி நம்ம போட்டுட்டு வந்தால் போதும், அந்த பிரச்சனை சரியாகும். விவசாயத்தில் வந்து விவசாய மகசூல் கொடுக்காமல் இருக்கும். அந்த மகசூலுக்காக நீங்கள் போய் இறைச்சிங்கன்னா அது மகசூலை தேடித்தரும். அடுத்த வருஷம் நீங்கள் மகசூலோடு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொட்டுவீங்க. அதையும் நான் பார்க்க தான் போகிறேன். அதனால் மயானக்குள்ளே வரது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துங்க. ஏன்னா மாசி மாதம் வந்து கடந்துகிட்டு இருக்கிறவங்க அமாவாசை அந்த ஊஞ்சல் தாலாட்டு இல்லாட்டாலும் ஒவ்வொரு நாள் திருவிழாவில் வந்து முக்கியமான திருவிழான்றது மயானக்குள்ளே வர திருவிழா. அதில் வந்து கலந்துங்க. ஏன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கிரகம் வந்து எடுப்போம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்கெல்லாம் வந்து சுற்றி போடுறவங்க கோயில் வந்து நிறைய பேர் சாமியார்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க கையில் வந்து ஜிஸ்டி கழிச்சிங்க. அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர்கள் தான் அவங்கெல்லாம். அந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து அவங்க கையில் சுற்றி போடுங்க. ஏன்னா இந்த ஆத்மாக்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு தான் கட்டுப்படுமே தவிர நீங்களாக சுற்றி போகிறதுல கட்டுப்படாது. ஏன்னா இவங்கெல்லாம் அதுக்குன்னு படைக்கப்பட்டவங்க. இப்போ நான்லாம் இருக்கிறேன் கயிறு கட்டுறேன்னு சொன்னால் காரணம் என்னென்னா அந்த கயிறு வந்து என்னுடைய பவரால் வந்து அதன் மந்திர சக்தியை கொடுத்து தான் கயிறு கட்டுறோம். அப்போ கயிறை கட்டிட்டு போகிறது நல்லது. நீங்கள் வாங்கின்னு போனால் கூட எங்களுடைய கயிறு நாங்கள் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் வாங்கின்னு வந்து உங்கள் கையால் கட்டினீங்கன்னா அவ்வளோ பெரிய மகிமை தரும். அதனால தான் இங்கே வந்து நிறைய பேர் பாருங்கள் நிறைய சுற்றிலாம் போடுறாங்க. சுற்றி போகிறதுல பிரயோஜனமே இல்லை. அது வீட்டிலே நம்ம சுற்றி போட்டுருக்கலாம், கடையை சுற்றி போட்டுக்கலாம். அங்கே வீட்டில் இருக்கிற ஜிஸ்டி கழிக்கிறது தான் இங்கே வரோம். நம்ம அங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது, உடம்புல சரியில்லை, உடம்பு நோயாக இருக்குது, பிரச்சனை மேலே படுத்துட்டு இருக்கோம், ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டமாக போயிட்டுருக்கோம், அங்கே எல்லாமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னுடைய உடம்புல வந்து சேஞ்சஸ் கிடச்சிட்ருக்கு. அது ஒரு அம்மானி சக்தியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் தெரியப்படுத்தும். அது ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்லாம் கேட்காது. இங்கே வந்து நீங்கள் கோழியை வந்து சூளத்தில் சொருகலாம், கோழி உயிரோடு விடலாம், கோழி அறுத்து காவு கொடுக்கலாம். இதையெல்லாம் செய்யும் போது என்னென்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். அதனால தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே சுற்றி போட்டுக்கிட்டு போகிறாங்க. சுற்றின்னு போடுறதால அதில் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இங்கே இதுக்குன்னு வந்து பூசாரிகள் இருக்கிறாங்க, அதுக்குன்னு உண்டான பயிற்சி எடுத்தவங்க, மந்திரம் மாந்திரிகம் தெரிஞ்சவங்க தான் வந்து இடத்துல நிற்கிறாங்க. அவங்க கையால் வந்து சுற்றி போட்டுட்டு போகலாம். 10-20 கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணாதீங்க. அவங்க கையால் கொடுத்துட்டு ஜிஸ்டி கழிச்சின்னு போங்க. நானே உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் 2000 ரூபாய் கேட்பேன். என்ன காரணம்னா பூசணிக்காய், கும்மிட்டிக்காய், ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம் மேற்கொண்டு கோழி கொடுத்து என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு சும்மா சிம்பிளாவது சுற்றி போட்டு அனுப்புவோம். சுற்றி போடும் போதே பார்த்தீங்கன்னா 80% சரியாகிடும். சார் நீங்கள் சுற்றி போட்டிங்க சரியாக போச்சு சார், நல்லா இருக்கிற சார். அப்போ 2000 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் போனாவே சாதாரணமாகவே டாக்டர் செக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1000-2000 ரூபாய் செலவு போயிடும். அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு தான் வந்து இல்லைன்றதே அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் எதனா ஒரு மாத்திரை மருந்து ஒரு ஆறுதலுக்காக கொடுத்து அனுப்புவார். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது மண்ணால் செய்யப்பட்டது பெரியாயம்மன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் சிலையாக இருந்தது, மண்ணாலே செய்யப்பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மயானக்காளிக்கு பேக் சைடில் இருக்குது மண்ணால். ஏன்னா ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மணலால் தான் நிறைய பேர் செய்வாங்க. மண்ணால் தான் பிடிப்பாங்க. ஆடு, கோழி, பன்றி வந்து முப்பூசை இடுவாங்க.
இது காரணம் என்னென்னா, அம்மா வந்து ஆதி காலத்தில் வந்து உயிர் பலி கேட்குறாங்க. உயிரே வந்து கொன்னுருக்காங்களாம். அந்த மாதிரி. அப்படி கேட்கும்போது என்னன்னா, நீயா கேட்காத, உனக்கு என்ன தேவையோ நாங்கள் கொடுக்குறோம் சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, மல்லாந்த பார்வையாக படுக்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு கோழி பன்றியை வந்து முப்பூசை கேட்குறாங்க. இது கதைகளே இருக்குது. ஏன்னா இந்த பன்றி எதற்காக கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மகாவிஷ்ணு வந்து எதிர்த்து ஜெயிக்க முடியாது. 2 பேருக்குள்ள வாக்குவாதம் சண்டைலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிக்க முடியாதால தோற்றுருவாங்க. தோற்றும் போது என்ன ஆகுதுன்னா, நான் உன்னை ஜெயிக்காட்டாலும் உன்னுடைய நீ என்ன ஒரு இது எடுத்துரு இல்லையா, வராகி அவதாரம் எடுத்துரு இல்லையா, அதனால் வந்து அந்த அவதாரத்தை என்கிட்ட கொடு, நான் வந்து அதன் மூலிமா எனக்கு வந்து திருப்தி அடைகிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த பன்றியோடைய அவதாரம் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து முப்பூசை, ஆடு கோழி பன்றி முப்பூசை இடுவாங்க. இதான் நீங்கள் பார்த்துங்க. சக்தி கரகம் இந்த மாதிரி எடுப்போம். நீங்கள் வந்து அக்னி குளத்தில் போனீங்கன்னா இதுமாதிரி சக்தி கரகம் ஜோடிப்பாங்க. 12 மணிக்கெலாம் போனீங்கன்னா அது ஜோடிக்கிறத நேரடியாகவே பார்க்கலாம். ஏன்னா அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் இல்லைன்றதால நேராக போய் அங்கே வந்து ஊஞ்சல் தாலாட்டு என்ன பண்ணுறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா சக்தி கிரகம் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ பேர் இருப்பாங்க. மேற்கொண்டு என்ன, நாங்கள் சக்தி கிரகம் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய சாமியார்கள்லாம் வருவாங்க. அவங்களும் வந்து சக்தி கிரகம் பக்கத்துலேயே வந்து ஜோடிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அத்தனையுமே அதையும் செய்யணும்னு நினச்சி தான் வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கிரகமாவது ஜோடித்து அங்கங்கே ஆட்டத்தோடு சந்தோஷமாக நாங்கள் ஆடிப்பாடுற சந்தோஷத்தோடு அவங்களும் சேர்ந்து வந்து செய்வாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதனால் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஊஞ்சல் தாலாட்டு கிடையாது. அதற்கு பதிலாக சக்தி கிரகம் எடுப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய வந்து அக்னி குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கிரகம் எடுக்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த சக்தி கிரகம் அங்கே எடுக்கிறேன்னு சொன்னால், அம்மாவே வந்து ஆதி காலத்தில் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா தங்கினது தாயின்னு சொல்லுவாங்க. அங்கே தங்கிட்டு தான் வந்து வெடிகாத்தால் வராங்க. திருவண்ணாமலையிலேருந்து வரும்போது அங்கே தங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நைட் தங்கிடுறாங்க. காலையில் வந்து தான் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இது அக்னி குளம். இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு அன்றைக்கி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியே எங்கே தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ தான் வந்து தண்ணி எல்லாமே கிடைக்குது. ஆதி காலத்தில் நாங்கள் அங்கே போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா வந்து அங்கே குளிச்சுட்டு தான் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க எந்த இடத்துல தேர்ந்தெடுக்கலாம், என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு இதுவாகவே இருந்தது, மயானமாகவே இருந்தது. ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் இங்கே தான் தூக்கு போடுவாங்களாம். அந்த மாதிரி இருந்தது. அந்த இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம இருந்துடலாம், ஏன்னா இது நமக்கு சௌரியமான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து புத்தா வடிவம் எடுத்து அதில் உட்காருவாங்க. திடீர்னு புத்து பார்த்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்துட்டு ராஜாக்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி புத்தா வடிவம் எடுத்துருக்கிறாங்க, புத்து திடீர்னு தோன்றியிருக்குது, என்ன பண்ணணும்னா இடித்து தள்ளிடுங்க, புத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளை இடும்போது புத்து இடிக்க என்னதுன்னா வளர்ந்துட்டுருக்கு. வளரும் போது அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ராஜாவுக்கு போய் நேரடியாக தகவல் கொடுக்குறாங்க, புத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்க, என்ன பண்ணுறதுன்னும் போது அம்மா வந்து கனவுல தோன்றாங்க. கனவுல தோண்டி என்னை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் விமோசனம் கொடுக்குற இருந்துருக்கேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படி நான் தவத்தில் கிடக்கிறது. ஏன்னா நான் வந்து கிழவி வடிவத்தில் தான் வந்திருக்கேன். சாபக்கட்டளையால் பிரம்மனுடைய சாபத்தால் வந்து கிழவி ரூபம் எடுத்திருக்கிறேன். அதனால் இந்த கிழவி ரூபத்திலேருந்து நான் விடுதலை ஆகணும்னா நான் தவத்தில் உட்காரப்பாருன்னு சொல்லிட்டு உட்காந்து தவத்தில் இருக்கிறாங்க. என்னை சுற்றி வரவங்களுக்கு நான் நிச்சயமாக நான் வந்து அவங்களுக்கு பலன் தரத இடத்துல தாங்க இருந்தே தவிர நான் யாரையும் வந்து எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் அங்கங்கே பாம்பு நாங்கள் பார்ப்போம். எக்கச்சக்கமாக சுற்றி பாம்புகள் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன்னா கூட்டங்கள் நிறைய வரத்தால பாம்புகள் வரத்தால அது பக்கத்தில் வந்து பூந்தோட்டம் இருந்துகிட்ருக்கு. பூந்தோட்டத்தில் வந்து இன்றைக்கி நடமாறதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க தவத்தில் உட்கார வந்து இது பண்ணுறாங்க. வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் எக்கச்சக்கமான பக்தர்கள் இன்றைக்கி வந்து மலை நோக்கி வந்துட்டுருக்காங்க. தெரிய வந்திருக்கு. ஏன்னா நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்தபடியே இருந்துட்டுருக்கோம். அதனால் நிறைய பேர் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்ததுங்க, மலையனூர்னா என்ன ஏதுன்றதெல்லாம் இப்போ வந்து தெரிய வந்தது. ஏன்னா நிச்சயமாக அவங்க வந்து வரவங்களுக்கு அத்தனை பேர் அம்மா வந்து விடுதலை பண்ணுறாங்க. அது எங்களுக்கே தெரியுதுன்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. இது காரணம்னா அம்மாவுடைய மகிமை சித்தி விளையாட்டானது இப்போ உலகம் ஃபுல்லாக தெரியணும் தான் அம்மா வந்துட்டுருக்காங்க. அதனால் எக்கச்சக்கமான இனிமேலும் நபர்கள் வந்து வெளி உலகத்துலேருந்து நிறைய அம்மாவுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அந்த சக்தியின் பவர் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே தான் நிறைய போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். பெரியபாளையத்தம்னா அந்த பெரியபாளையத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவாங்க. திருவேற்காடுனா திருவேற்காடு சுற்றி உள்ளவங்க, சமயபுரம்னா சமயபுரத்தை சுற்றி உள்ளவங்க தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. இன்றைக்கி மலையனூர் அம்மா வந்து எல்லையை தாண்டி வந்து எல்லா இடத்தையும் இழுத்துட்டு வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் வரதை நான் பார்க்குறேன். காரில் வராங்க, பஸ்ஸில் வராங்க, மாலை போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இது காரணம் என்னென்னா வந்து அம்மாவுடைய சக்தின்னு வந்து இது அவங்களுக்கு தெரிய வருது. அதேமாதிரி தீமிதி திருவிழா வந்து விழாக்கிழமை நடக்கும்.
அதெல்லாம் தீமிதி திருவிழாவில் கலந்துக்கலாம். நிறைய பேர் டோக்கன் போடுறீங்களான்னு கேட்குறீங்க. டோக்கன்லாம் எதுவும் கிடையாது, நேரடியாக வரலாம். நீங்கள் 3 மணிக்கு வந்து தீமிதி திருவிழா நடக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கங்கே தீ மிதிச்சிருப்பாங்க. ஏன்னா மலையனூர் கோயிலையும் அம்மா கிட்ட நம்ம மாலை போட்டுக்கிட்டு தீ மிதிக்கலாம்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்குண்டான பதிவுகள் என்னென்னா, நீங்கள் மாலை போட்டுட்டு வர்றது 1 வாரம், ஒரு 7 நாள் 9 நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். விரதத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் நம்ம கடைப்பிடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து 5 மணிக்கே ஜனங்க வந்துடுவாங்க. 5 மணிலேருந்து 6 மணிலேருந்து வந்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் லைனில் நிற்பாங்க. அந்த மாதிரி லைனில் நிற்கும் போது தான் வந்து அவங்களுக்கு பலன் தரும். பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நீர், மோர் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு, ஏன்னா விரதங்கிறது ஏன்னா 3 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக எடுத்துக்கலாம். ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம். ஜூஸ்லாம் எடுக்கும்போது தான் தெம்பு இருக்கும். ஏன்னா 3 மணி வரைக்கும் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்தால் வெயிலில் வந்து நிற்க முடியாது, லைனில் தான் நிற்க வேண்டியது இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துருங்க. சக்தி கரகம் வந்து பஞ்சு, ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை சக்தி கிழமை எடுப்போம். அதுக்குண்டான ட்ரையல் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூசாரி வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வீட்டுக்கே போக மாட்டாங்க. இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால் திருவிழாலாம் முடிஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு போவாங்க. அப்போனா எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அந்த தெய்வத்தோட சிந்தனை வந்து 100% உள்ளே வரணும். அதனால் வீட்டுக்கே போக மாட்டாங்க. இங்கே தான் படுக்கை எல்லாமே. மன்னார் காப்பு கட்டுறவங்களும் சரி, கரகம் எடுக்கிறவங்களும் சரி, அந்தளவுக்கு வந்து மகிமைத்துவம் நம்ம வந்து கொடுக்கணும். முக்கியத்துவத்தை கொடுத்தா தான் நம்ம எந்த அளவுக்கு மனதை வந்து அம்மாவுக்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அம்மாவுடைய சக்தியானது நமக்கு உள்ளே இறங்கி நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கொடுக்கும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேள்வி கேட்குறதுலே பெரிய, நானே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இந்த மாதிரி இருக்குதுங்க, ஏன் என்ன பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, மனசை வந்து ஒருநிலை பண்ணி அம்மா நமக்கு இருக்கும் போது நிச்சயமாக நமக்கு எந்த தொந்தரவும் நடக்காது, எல்லாமே மாற்றி கொடுப்பாங்க. நிச்சயமாக நம்புங்க, நிச்சயமாக அம்மா வந்து மாற்றி கொடுத்துருவாங்க எந்த விஷயமா இருந்தாலும். ஏன்னா வந்து தெய்வம் வந்து உடனே கொடுத்துட்டு அது வந்து மகிமை இருக்காது. காத்திருந்தால் தான் அந்த மகிமை தெரியும். நானே இன்றைக்கி வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளையாக இருந்திருக்கேன். அம்மாவே மாறி இருக்கிறேன்னா காரணம் என்னென்னா, எனக்கு வந்து அவங்க கொடுத்த விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால தான் என்னையே நான் அர்ப்பணிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி உங்களை அர்ப்பணித்தா தான் அம்மா வந்து நமக்குள்ளே இருப்பாங்களே தவிர, அதான் கிரகத்தை வந்து ஆடி அவருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து எனக்குள்ளே இறங்கி இன்றைக்கி வந்து விஷயம் வெளி உலகத்துக்கு அத்தனைக்கும் தெரியப்படுத்தணும் அம்மா கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், அவங்க நடமாடுறாங்க. அது அதான் நீங்கள் பார்த்தீங்க, சக்தி கிரகம் பயிற்சி கொடுத்தது பார்த்தீங்க. அது வந்து தொடர்ந்து ஒரு 11 நாளைக்கு பயிற்சி கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து சக்தி கிரகம் அவங்க வந்து தலையில் தூக்கி உட்கார வச்சு ஆடி பாடி சந்தோஷத்தோட ஊர் உலகெல்லாம் வந்து தான் விடிகாத்தால் ஒரு 5 மணி ஆகிடும் இங்கே வர்றதுக்கு. ஏன்னா 12 மணிக்கு அங்கே ஆரம்பித்தாங்கன்னா வர்றது விடிகாலம் 6 மணி தான் ஆகும். அதுக்கு மேலே தான் வந்து 10 மணிக்கு மேலே அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே தான் கொல்ல வரத்துக்கு வருவாங்க. அப்போ தான் கொல்ல விடுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. தேரின் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். அந்த பனைமரம், காட்டுவா மரம், புளியா மரம், எல்லா மரங்களும் சேர்ந்து தான் இந்த மரத்தை வந்து வடிவமைச்சு தேரின் வடிவமாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்து, ஏரியில் வந்து பனை மரங்கள்லாம் நெடுக்க இருக்கிறது எல்லா ஏரியிலையும் பார்த்துருக்கலாம். காட்டுவா மரங்கள், புளியா மரம்லாம் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியாவில் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா அம்மாவுடைய சாப கட்டளையால். அதுக்கு எதுக்கு சாபம் கொடுத்தாங்கன்னு சொன்னால், அந்த பனை மரத்தில் வந்து அம்மா வந்து தாயினூர் தங்கிட்டு வெடிகாத்தால் கிளம்பி வராங்க. வெடிகாத்தால் வரும்போது பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் வந்து கல் இறக்கிட்டு இருந்தாங்களாம். அம்மா வந்து கோர வடிவம் கிழவி வடிவத்தில் தான் சாபத்தோடு வந்துட்டுருக்காங்க. அது வந்து இறக்குறவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணிடுறான்னா வந்து, கிழவியே உனக்கு எதுக்கு நான் கல் தரணும், நான் கல் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிவிடுவான். சொல்லும்போது எனக்கு தராத கல் இது மரமே முளையக்கூடாது ஏரியில் அப்படி சொல்லிட்டு சாபம் விட்டுருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏரியில் வந்து எந்த மரமும் இருக்காது. நீங்கள் போய் பார்க்கறதா இருந்தால் பார்க்கலாம். அப்போ எதனாலன்னா மரங்கள் வந்து கேட்குது, அவன் பண்ண சாபத்துக்கு நாங்கள்லாம் ஈடாயிட்டோமே, எங்களுக்கு என்ன இதுக்கு வந்து எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது தான், என்னுடைய தேர் செய்கிற இடத்துல நீங்கள் வடிவமாக இருப்பீங்க, உன்னுடைய சாபம் அதில் நிவர்த்தி ஆகும் தான் அம்மாவுக்கு வந்து தேர் செய்கிற இடத்துல வந்து அம்மாவுடைய அந்த மரங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து தேரின் வடிவமாக நிற்குது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
மாயத்தேர்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் நடக்கிறது அவ்வளோ விசேஷம் சிறப்பாக நடக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாசி மாதத்தில் என்னென்னா அவங்களுக்கு வந்து தேர் திருவிழா சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். 13 நாளும் வந்து ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக இருக்கும். இந்த வந்து ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குறதால நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் தெரியாது உங்களுக்கு என்னென்ன நாள் என்னென்ன திருவிழான்னு. அதனால் வந்து எந்த நாள் உங்களால் முடியுமோ அந்த நாள் திருவிழாவும் நீங்கள் கலந்துக்கலாம். அதில் வந்து கலந்துக்கும் போது பக்தி ஈடுபாடு அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து ஒரு நீங்கள் தேர் இழுக்கிறீங்கன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா சாமியை வந்து தேர் இழுத்து முடிகிற வரைக்குமாவது நீர் மூரை எல்லாமே கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சிங்க. விரதத்தை கொஞ்சம் கடைப்பிடிங்க. ஏன்னா விரதத்தோடு கடைபிடிக்கும் போது தான் அதனுடைய பவர் கிடைக்கும். இந்த ஆத்மாவுக்குள்ளே அவங்கள இறங்குவாங்க. அதனால தான் விரத வழிபாடுகள்லாம் முக்கியமாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே. என்னால் முடியலன்னு சொன்னால் ஒரு 2 இட்லி ஒரு 5 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி சாப்பிடுங்க. சாப்பாட்டை வந்து குறைச்சிங்க. சாப்பாட்டை குறைச்சிட்டு அம்மாவுக்காக ஏன்னா சாயந்தரம் 3 மணிக்கு தேர் இழுப்போம். அந்த 3 மணிக்கு தேர் இழுக்கும் போது நீங்கள் அந்த தேரின் வடிவமாக இருந்து அம்மாவுடைய கயிறை பிடிச்சி இழுக்கும் போது என்னென்னா ஊஞ்சல் தாலாட்டு நீங்கள் நிறைய பேர் அம்மா கிட்டத்தில் போய் தாலாட்டு பாடலாமான்னு நினைக்கிறீங்க. அம்மா ஒரு தடவையாக தாலாட்டு பாடிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேரின் சக்கரத்தில் வந்து நீங்கள் இழுக்கும் போது அம்மா உங்களுக்கு நேரடியாகவே அதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால் அம்மாவால் பயனடைஞ்சவங்க மட்டும் வந்தால் போதும். இது வரைக்கும் என்னால் இல்லைங்க நம்ம அப்படின்னு சொன்னால் அவங்க புதுசாக வரவங்க வரலாம். புதுசாக வரவங்க வரணுன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், ஐயா நீங்கள் வராதிங்க, அமாவாசைக்கும் வராதிங்க, புதுசாக வராதிங்க, இந்த தேர் திருவிழாவிலையும் கலந்துக்காதீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய என்ன கோயிலுடைய ஐதீகம் என்ன இது எப்படி இருக்குது அப்படின்னு கூட தெரியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். அவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் உங்களுடைய பிரச்சனை எப்படி தெரியும்? அம்மாவை எப்படி போய் பார்ப்பீங்க? 4 மணி நேரம் 5 மணி நேரம் 7 மணி நேரம் கூட ஆகும். மாலை போட்டுட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மெரிக்க ஆரம்பித்தானா அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். அன்றைக்கி போய் நிறைய பேர் வந்துடுறாங்க சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. ஏன்னா கோயிலே வந்து நாங்கள் அம்மாவை வந்து யார் மாலை போட்டிருக்காங்க அவங்க மட்டும்தான் உள்ளே விடுவோம். அது 10 மணி ஆகலாம், 11 மணி கூட ஆகும் அந்த கோயிலை சாத்துறதுக்கு. அவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர முடியும். இது டோக்கனும் எதுவுமே கிடையாது. நேராக மெரிச்சிட்டு என்ன பண்ணுவோம், நேராக உள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. உள்ளே அனுப்பிச்சி விட்டு உள்ளே போய் நேரடியாக கருவறையில் சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வருவாங்க, வெளியே வந்து போவாங்க. அப்போ அன்றைக்கி வந்துட்டு சாமி தரிசனம் பார்க்க முடியுமா? இல்லை தேர் அன்றைக்கி வந்து எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருக்கும், அன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்க முடியுமா? திருவிழாவில் போய் சாமி தரிசனம் பார்க்க முடியுமா? இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேர் திருவிழாலாம் கழித்து ஏன்னா நாங்கள் என்னென்ன கொடுக்குறோமோ அந்த பதிவுலாம் பாருங்கள். பதிவுலாம் பார்த்துட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சக்தி நடந்துட்டுருக்கா, இதை எப்படி இந்த அம்மாவோட எல்லைக்கு ஈர்ப்புத்தன்மை இருக்குது, நம்ம எப்போ போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. சாதா நாளில் வாங்க. சாதா நாள்லேயே இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது. நானும் நிறைய பேர் பார்க்குறேன், ஐயா சாமி தரிசனம் பார்க்க முடியலைங்க ஐயா. காரணம் என்னென்னா அம்மாவுடைய அந்த சின்ன இதுதான் இருக்குது, அந்த புத்தம் பின்னால் தான் வந்து அம்மா உட்காந்துட்ருக்காங்க. சிவன் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் தான் இருக்கும். அந்த கேப்பில் போய் கொஞ்சம் நேரம் தான் பார்க்க முடியும். அப்படி இழுத்து விட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் சாதா நாளில் வாங்க. ஐயா நான் வந்து அம்மாவுக்கு வந்து நிறைய தடவை வந்திருக்கிறோம், போயிருக்கோம், அர்ச்சனை தான் பண்ணியிருக்கோம் சொன்னால் அபிஷேகம் பண்ணுங்கள், அபிஷேகம் தான் பண்ணியிருக்கோம் சொன்னால் அன்னதானம் போடுங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த எல்லைக்கு போயிடணும். நம்ம உடனே ஒரே இதுவே நான் அர்ச்சனை தான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி தெரியும்? ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நிற்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அம்மாவை வந்து கண்கூடாக பார்க்கலாம், அம்மா கிட்ட பேசலாம். அம்மா எனக்கு இந்த மாதிரி குறை இருக்குது, அதுக்காக தான்மா வந்திருக்கேன், என்னுடைய குறையெல்லாம் சரி பண்ணுமான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணிங்களா, அபிஷேகம் முடிஞ்சு ஒரு குறை தீருதா, அன்னதானம் போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் மாறி மாறி வரும்போது தான் உங்களுக்கு உள்ள அம்மா வந்து பேசுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 4-5 கோரிக்கை வைப்பாங்க. என் பையனுக்கு திருமணம் நடக்கும், வீடு கட்டணும், அது இதுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க. வர்றவங்க என்னென்னா ஒரு விஷயத்துக்காக வாங்க, அந்த விஷயம் சக்ஸஸ் ஆச்சா அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதான் தீமிதி திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா 19/2/2026 விழாக்கிழமை நடக்கும். அதான் நீங்கள் பார்த்துருங்க எந்தளவுக்கு தீமிதிக்கு நேர்த்திக்கடன் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். யாருக்கும் ஒரு அற்புதமாக அவங்களுக்கு தோன்றும், அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கோம், ஒன்றுமே கிடையாது. அப்போ எப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு உள்ள மனதுக்குள்ளே வந்தது? ஏன்னா தீப்பந்தம் ஒரு சட்டி அக்னி சட்டியை எடுத்துக்கிட்டு தீப்பந்தம் எந்திரத்தில் நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் எப்படி உருவாச்சு? இந்த மாதிரி செய்யலான்ற ஒரு எண்ணம் அம்மா உருவாக்கியிருக்கிறார், அதனால தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே தோணும், நீங்கள் யாரையுமே கேட்காதீங்க. அம்மாவுக்கு செய்யும் போது நீ என்ன செய்யணுமோ பிடிச்சி செஞ்சால் போதும். அம்மாவுக்காக வந்து பிடிச்சா போதும். அது செய்கிற விஷயங்களில் வந்து பெரிய ஒன்றும் இல்லை. மனசை ஒருநிலை பண்ணி என்கிட்ட இருக்கிறத நான் திருப்தியாக கொடுக்குறேன், அதை செய். அதனால தான் இன்றைக்கும் கூழுக்கு அதிகாரியாக இருந்துட்டுருக்காங்க. அதை தான் வேப்பஞ்சலை கட்டுறாங்க, வேப்பஞ்சலை புடவையே கட்டிட்டு வராங்க. நிறைய பேர் பார்க்குறேன், வேப்பிலையில் மாலை போடலாம். ஏன்னா எதையுமே நீ ஆர்ப்பாட்டமாக செய்யுங்க, நிச்சயமாக அம்மா வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் அத்தனையுமே கொடுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் பாருங்கள் இந்த மாதிரி வந்து
தீப்பந்தம் ஏந்தி வராங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தீ மிதிக்கிறவங்க, மாலை போட்டு வரவங்க இந்த மாதிரி ஒரு விரதத்தோடு இருக்கணும், நிறைய கடைபிடிக்கணும். அம்மாக்கிட்டேருந்து நிச்சயமாக எனக்கு இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பி வாங்க. எதை நீங்கள் நம்பி வரீங்களோ அது அத்தனையுமே கிடைக்கும். அம்மாவால் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கல வரீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியிலே அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் உருவாகும். உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நினச்சி அம்மாவை வந்து உட்காந்து அழுவணும். நீங்கள் அழுவுறதே வந்து அம்மா காது கேட்குற மாதிரி இருக்கணும். நிறைய பேர் வந்து அழுவுறதில்ல, குறைகள் சொல்கிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலுக்கு வந்து குறைகள் சொல்லாதீங்கன்னா வேறு எந்த இடத்துல குறைகள் சொல்ல முடியும்? கோயிலுக்கு வந்து தான் நம்மளுடைய குறைகள் எல்லாமே சொல்லணும். சொல்லும் போது தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். அம்மாக்கிட்ட அழுது, அம்மா நான் இதுக்காக தான் வந்திருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை உனக்கு தான் தெரியும், என்னால் வேறு யாருமே எதுவுமே கொடுக்க முடியாது, எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, நீ என்னை கைவிட மாட்டேன்னு நம்பி தான் நம்ம வந்துட்டுருக்கேன், எனக்கு கொடுமான்னு கேளுங்க, நிச்சயமாக அம்மா கொடுப்பாங்க. அப்படிங்கிற சொன்னால் என்னை வந்து பாருங்கள், சில நம்ம வந்து பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம், பரிகாரம் கொடுத்துட்ருக்கோம், அதுக்குண்டான தீர்வுகள் என்னன்றதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதன் மூலயமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்தலாம். அதை என்னோடய நம்பரை எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். கோயில் பத்திரிக்கை நம்பர் சொன்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றோம். அங்காளம்மன் குரூப்புன்னு தனியாக வேறு வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் வந்து டெய்லி பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கோம். ஆன்மீக பதிவுகளோ பரிகாரங்களோ தீர்வுகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். மந்திரம் மாந்திரிகம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேயும் நீங்கள் வந்து அங்காளம்மன் குரூப்பில் ஷேர் பண்ண சொன்னாலும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, தனியாக இருக்குது. அது இல்லாமல் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பதிவுகள் நம்ம இடையில் வந்து 2-3 மாதமாக கொடுக்க முடியல. இப்போ நிறைய கொடுக்க போகிறோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அம்மா வந்து இந்த டைமில் எனக்கு கொடுன்னு கேட்டிருக்காங்க, அதான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்தபடியே இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் தான் நிறைய வீடியோக்கள் கொடுத்தபடியே இருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவனம் பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அணங்களை கட்டினை, சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாக்கா. என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி நம்பரை கேட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பதிவுகள் கொடுக்கலாம், நிறைய பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய சந்தேகம் ஆலோசனை எது வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.